அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்து. எப்படி பொங்கல்லாம் போயிட்டு இருக்கு? இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பொங்கல் வாழ்த்தோட இன்னொரு உங்களுக்கு சிறப்பான ஒரு செய்தி ஒன்று சொல்ல போறேன். தன்மானத்தையும் தலைநிமிரலையும் தமிழனுக்கு வந்து பெரியாருக்கு வந்து இன்னைக்கு வந்து பொங்கல் விழாவை அவருக்கு நாங்க சமர்ப்பிக்கிறோம். இது வந்து அவரோட பொங்கல். நம்ம எல்லாரும் பொங்கல் கொண்டாடி ஆகணும். இதை பத்தி நிறைய பேருக்கு வயிற்றுச்சல்லாம் ஆகும். இப்போ ஒருத்தர் நான் கூப்பிடுறேன், அது உங்களுக்கு தெரிஞ்ச முகம் தான். அவர்கிட்ட கேட்போம் எப்படி அவங்களுக்கு என்ன மாதிரி நடக்குதுன்னு. வாங்க வாங்க வாங்க, சும்மா வாங்க, பிச்சைப்படம் வாங்க. நமக்குள்ள என்ன பத்தாதா? அது நேத்து அது நேத்து வேற, இன்னைக்கு நம்ம பெரியார் ஐயாவோட பொங்கல். இது வந்து சரி, இது வந்து நேற்று சொன்ன வந்து திராவிட பொங்கல். இது வந்து பெரியார் ஐயா தனியா திருமாவளவன் இருக்காருல்ல, அவர் இன்னைக்கு வந்து பெரியாருக்கு வந்து மாலை போட்டு பொட்டு வச்சு தீபாவளி காமிச்சு இன்னைக்கு அவர் வந்து பொங்கல் கொண்டாடிருக்காரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்களுக்கு இப்படி வைத்ததுல இருக்கா, எப்படி இருக்கு? காமெடியா இருக்கு. என்னங்க அப்படி சொல்றீங்க? ராமசாமி ஐயா என்ன சொன்னாரு? என்ன சொன்னாரு? சிலைக்கு எதுக்குல பாலத்துலயும் சிலைக்கு எதுக்குல பொட்டு வச்சு மாலா தான் போடுறீங்கன்னு சொன்னாரு. இன்னைக்கு அவருக்கே அந்த வேலை எல்லாம் செய்யறாங்க. அது வந்து மத்த இதுக்கு சொன்னாரு, அவருக்கு சொல்ல முடியாதுல்ல. அவரு சிலைக்கு கொடுத்து நாங்களாம் சந்தோஷப்படுறோம். முதல்ல நம்ம அப்படி கரெக்டா இருக்கமான்னு முதல்ல பாக்கணும், அப்புறம் அடுத்த சொல்லணும். அவர் சொன்னதுக்கு எதிராக எல்லாம் செய்யறாங்க. பாவம், அந்த மனுஷன் இருந்தாருன்னா டென்ஷன் ஆயிரும். அதனாலதானே அவரு இல்லாதப்ப நம்ம செய்யறோம். இல்லப்ப செஞ்சோட செருப்படியா யாரு வாங்குறது? அண்ணன் திருமாவளவன் அண்ணன் வந்து உங்களோட கூட்டணி, அதனால நீங்க என்ன செய்யணும் அதான் செய்வாரு. கேட்டா நான் திமுக காரணம் கேட்பாரு. மறைமுக திமுக மறைமுகமா டைரக்டாவே சொல்றேன். சரி விடுங்க. அவரு திமுக ஒரு போஸ்டிங் அடிமையில ஒரு அடிமையா இருக்காரு, அவ்வளவுதான். சரியா போயிடணும். அவருக்கு நாங்க பேசப்படுத்த கூடாது. இது ஒரு கச்சாவே நீங்க பார்க்க கூடாது. சரி, இது தனி கச்சாவே நீங்க பார்க்க வேணாம். ரெண்டுமே ஒண்ணுதான். சரி, இதுல இருந்து ஆச்சரியம் இருக்கு. அவருக்கு நாங்க 2 சீட்டு கொடுத்துருங்க. வேற எதுக்கும் கொடுக்குறோம். ரெண்டு தாண்டி நீங்க திமுக கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு மேலே அவர் கேட்கவும் மாட்டாரு. ஏன்னா அவருக்கு முதலமைச்சரா வரணுங்கிற ஆசை எல்லாம் கிடையவே கிடையாது. நாங்க வந்து அவர் வந்து எல்லா பதவி எல்லாம் கொடுத்து வச்சிருக்கனால கூட்டணி போறாரு. கூட்டணி போனாலுமே எனக்கு இது வேணும் அது வேணும்னு சொல்றாருல்ல. அவருக்கு தேவையை நாங்க பூர்த்தி பண்ணிதாங்க இருக்கனால அவர் எதுவும் கேட்கறது இல்லை. நல்ல மனுஷங்க அவரு. கேட்கணும். கட்சியில இருந்தா எனக்கு அதை கூட இது கூட கேட்டுக்கிட்டே இருக்கணும். அதான் கொடுத்தது முன்னேறி போயிட்டே இருக்கணும். எத்தனை வருஷம் ஆச்சு? எங்களுக்கு பக்கபலமா அவர் தாங்க. எந்த பிரச்சனையும் அவர் தாங்க தூண்டி விடுவோம். அவர் எல்லா வேலையும் முடிச்சுவாருங்க. ஒரே ஆளு எல்லாத்தையும் டோட்டல் தமிழ்நாடே அவர் கையில கொண்டு வந்துருவாரு. என்ன பிரச்சனை? என்ன பண்ணுவாரு? அவரால் பிரச்சனை தான் வரும். பட்டியல மக்கள் அவங்க பின்னாடி இருக்காங்க. அவங்க என்ன தெரியும்? நீங்க என்ன சும்மா தான் பேசிட்டு இருக்கீங்க? எங்களுக்கு அவங்க விழிப்புணர்வு இல்லாம இருக்காங்க. விழிப்புணர்வு ஆயிட்டாங்கன்னா ஒரு போய் முன்னாடி நிக்க மாட்டாங்க, எல்லாம் வெளியே வந்துருவாங்க. ஏதோ அந்த அறியாமை உள்ள மக்கள் மக்கள் தெளிவு ஆயிட்டே வருவாங்க. பாஜக இளைஞர்கள் தெளிவு ஆயிட்டு வராங்க, இன்னும் தெளிவாவாங்க. அதான் அவங்க தெளிவானதான் நீங்க இப்ப பிஜேபி இங்க உள்ள வர முடியல, கால் வைக்க முடியல. யார் சொன்னா? இவரு பிரதமர் வந்தோடனே ஓடுறாரு. 5 வருஷத்துக்கு கருப்பணம் அடி நடுங்குறாரு. எங்க ஐயா வைகோ ஐயா பாத்தீங்களா, அவர் இப்ப உடம்பு சரியாம இருக்காரு. வந்தீங்களேன் அப்படியே தமிழ்நாடு அப்படியே அந்த மேல இருந்து பாக்க. அவரை பத்தி நாளைக்கு பேசுவோம். அவரு ஒரு காமெடி தான். சொல்றீங்க, எவ்வளவு ஒரு மனுஷன் தெரியுமாங்க? அதெல்லாம் மனுஷன்லாம் கிடையாது. சரி, இப்ப எங்க அண்ணன் திருமாவளவன் அண்ணன் வந்து இப்ப பெரியாரை பத்தி இது பண்ணிருக்காரு. தலைநம்பர்களையும் இது எல்லாத்துக்கும் தமிழருக்கு எடுத்து கொடுத்து தந்தை பெரியார் சொல்லி சொல்லியிருக்காரு. அவரோட கருத்து. சரி, அவர் சொல்றாரு, அவர் விருப்பப்பட்டு சொல்றாரு. நம்ம நம்ம சொல்றோம், அவ்வளவுதான். சரி சரி, அவர் தெரிஞ்சு அவர் சொல்றாரு, அவர் பேர் எடுத்துக்கணும். அப்ப அவருக்கு அரசியல் கட்சி தலைவரா இருந்து அவருக்கு அது என்ன நடக்குது, வரலாறு என்னன்னு அவருக்கு தெரியல. வரலாறு திரிக்க முயற்சி பண்றாரு, அவ்வளவுதான். ஆனா உண்மையை அவர் சொல்லல. இது உண்மையை சொன்னோம்னா பெரியார் ஐயா பார்த்தாருன்னா அவரே செருப்பு கட்டி அடிச்சு போடுவாரு. அந்த அளவு டென்ஷன் ஆகல. அவர் கொள்கைக்கே இதுக்கும் சம்பந்தம் இல்லாம இருக்கு. அவர் எல்லாத்தையுமே திட்டுவாரு. பெரியார் ஐயா ராமசாமி ஐயா, அவர் பேர் ராமசாமி. எல்லாரும் பெரியார் பெரியார்னு சொல்றாங்க. என்ன அவர் பேர் என்ன, அதை நம்ம மக்கள் தெளிவுபடுத்தணும்ல. பேரு ராமசாமி நாய்க்கர். அவரே அப்படிதான் எழுதுவார், கையெழுத்து போட அப்படிதான் போடுவாரு. அதான் அவர் பேர் நிறுத்திட்டு ஜாதி ஒழிச்சாச்சுன்னு சொன்னாரு. அவரும் ஜாதி ஒழிச்சாருங்க. ராமசாமி நாய்க்கர் தான் ஜாதி ஒழிச்சாரு, தெரியுமா? அதாங்க அது ஒழிச்சது என்ன நான் சொல்றேன். அவர் பேரு ஈவே ராமசாமி எழுதுவாரு எப்பயும். திடீர்னு என்ன பண்றாரு, அந்த நாய்க்கர் மட்டும் எழுதல, உடனே ஜாதி ஒழிச்சிட்டாருன்ட்டாங்க. அதுதான் ஜாதி ஒழிப்பு, வேற எதுவும் பெருசாலாம் ஒண்ணும் இல்ல. அவர் ஜாதியில ஜாதி ஒழிச்சல, அப்படியே ஒழிச்சாரு. நீங்க சொன்னீங்கன்னா அது ஒழிஞ்சு போன ஜாதி என்னன்னு இதுல கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அது என்னன்னு பார்த்து நாங்க பேசுறோம். எங்களுக்கு தெரிஞ்சு நாங்க பேசிட்டோம். உங்களுக்கு தெரிஞ்சு கமெண்ட் நீங்க அனுப்புங்க. சரி சரி, போங்க. அதான் நான் சொல்லிக்கிறேன் கமெண்ட் சொல்லி. சரி, நான் சொல்லி. அதான் யாரும் பயப்படுறது இல்லைங்க.
ஏங்க அவங்க சொல்லாம கமலப்படாதீங்க. நம்ம என்னவோ நம்மளை பத்தி எழுதுங்க சரியா, இவங்களை பத்தி எழுதாதீங்க. நீங்க எப்பவுமே நம்ம இப்படித்தான் வேலையில போற ஓடான வேட்டியில புடிச்சு விட்டுக்கிட்டு அவங்க ஏனுங்க புத்தகை இப்ப குறைவாங்க இப்ப வேற வந்து டாபிக் போயிருவாங்க. இப்ப ஐயா பெரியாரை பத்தி எல்லாம் தப்பு தப்பா சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நம்பிட்டு இது பண்ணாதீங்க. ஐயா வந்து நல்லவர் தான், வல்லவர் தான். திருமாவளவன் சொன்ன மாதிரி நம்ம தமிழருக்கு அவர் தான் எல்லாத்தையும் சொல்லிக் கொடுத்தாரு. பல்லு வழக்க வந்து கோமணம் கட்டுறது வந்து அவர் தான் கற்றுக் கொடுத்தாரு. உங்க எல்லாத்துக்கும் தெரியும். என்னென்ன சொல்றா இவருங்க இந்த ஏங்க வருஷம் முடிச்சுதான் 60 வருஷம் ஓட்டிட்டு இருக்காங்க, ஏங்க இன்னமும் அதுக்கு ஓட்டிட்டு இருக்காங்க ஏங்க இவருங்க. படிக்க தெரியுமாங்க இவனுக்காச்சும்? எம்ஏ பிஏ எல்லாம் படிக்க வந்திருக்காங்க. எங்க ஐயா சொன்னப்ப தான் இதெல்லாம் பட்டம் வந்திருக்காது. இன்னும் என்ன பட்டம் வருது உங்களுக்கு? இதுதான் கதை. சும்மா போங்க அங்கிட்டு போங்க. கதை ஐயா இருக்குல்ல? வந்து படிக்க வந்திருக்காங்க. என்ன நீங்க படிச்சு கிழிச்சீங்க, ஆனால் கோமணம் தெரிஞ்சீங்க. ஐயா தான் சட்டி பழம் கற்றுக் கொடுத்தாரு. இவர் சொல்றது கூட நம்பலாங்க. இவர் வந்து படிக்காதவர், சரி ஏதோ அறியாமை சொல்றான்னு பார்க்கலாம். இங்க நான் நிறைய படிச்சு பேர் 99% படிச்ச ஆளுங்களே அதான் சொல்றாங்க. அதான் அவங்க படிச்சது சரியில்லை, படிச்ச கல்வி சரியில்லை, நான் படிச்சிருங்க. தவறான ஆளா கல்வியை படிச்சிருக்கேங்க. படிச்சுட்டு பேசிட்டு இருக்காங்க, நம்பிக்கிட்டு ஆளா இருக்காங்க. படிச்சுங்க. நான் படிச்சிருக்கேன். ஏதாவது ஆளா மாத்தி படிச்சிருக்கேன். அமைக்கணும். இதான் சரிங்க போங்க. நான் கொண்டு போங்க. வந்துருவோம். நிறைய திட்டங்கள்லாம் வச்சிருக்கோம், சரி நீங்க போங்க. நல்ல நீங்க போங்க. திட்டங்கள் தான். இது யாரும் பாதிப்பா ஐயா வேண்டாம். இது வந்து எங்க வீடியோங்க. நாங்க பேசுறது அட போட்டு இருங்க, கிளை பண்ண வேணாமா? சரிங்க. மாநில கல்வியை வேணாம், மத்திய கல்வியை கொண்டு வந்து எல்லா மக்களுக்கும் சரியான பாடத்தை கொடுக்கணும். அப்பதான் உண்மை வரலாறு என்னன்னு தெரியும். இது மாநில கல்விக் கொள்கைங்கிறது இப்படித்தான், ஏதோ அள்ளி அள்ளி போட்டோம் அப்படிங்கிற மாதிரி அப்படிதான் இருக்கும். சரி போங்க. ஏங்க ஆஹ் தமிழருக்கு நம்பாதீங்க, தமிழருக்கு நம்பாதீங்க. என்ன கோமணம் கட்டி இருந்த பயிர்கள்லாம் ஐயா தான் வந்து ஜட்டி போட கொடுத்தாரு. கால்நடை நடந்து போனது செருப்பு போட சொன்னாரு. சைக்கிள் ஓட்ட கற்றுக் கொடுத்தாரு. இப்போ நீங்கள் புல்லட்டு ராயல் புல்லட் என்னமா ஓட்டுறாங்க, அதெல்லாம் ஐயா சொல்லி தாங்க செஞ்சது. நீங்கள் அதெல்லாம் இது பண்ணாதீங்க. ஆமாம் ஐயா தான் எல்லாத்துக்கும் சரிங்களா. அடுத்த வீடியோ பார்ப்போம். பெறப்பட்ட பேடிஎம் தொகை 200 ரூபாய்.